வணக்கம். நீங்கள் இணைந்து கொள்வது நியூஸ் போஸ்டின் மதிய நேர பிரதான செய்தியுடன். விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். அபிவிருத்தி என்ற போர்வையில் பலவந்தமாக காணிகளை கைப்பற்றுவதை நிறுத்துமாறு நகர அபிவிருத்தி அதிகார சபையின் தலைவருக்கு பிரதமர் ஆலோசனை. யாழ் நீதிமன்ற கட்டட தொகுதியின் மீது தாக்குதல் நடத்திய குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டவர்களில் இருவரின் விளக்கமறியல் நாளை வரை நீடிப்பு. போலந்தின் சபாநாயகர் மற்றும் 3 அமைச்சர்கள் தமது பதவியை ராஜினாமா. இனி விரிவான செய்திகள். முதலில் உள்நாட்டுச் செய்தி. முன்னாள் பிரதமர்களான ரட்னஸ்ரீ விக்ரமநாயக்க மற்றும் DM ஜெயராஜன் ஆகியோர் அரசியல் விவகாரங்களுக்கான ஜனாதிபதியின் சிரேஷ்ட ஆலோசகர்களாக நியமிக்கப்பட்டுள்ளனர். ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவினால் இன்று முற்பகல் இந்த நியமனங்கள் வழங்கப்பட்டதாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவு வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஜனாதிபதி செயலகத்தில் இந்த நியமனங்கள் வழங்கும் வைபவம் இடம்பெற்றது. அபிவிருத்தி என்ற போர்வையில் கொழும்பு மாவட்டத்தில் பலவந்தமாக காணிகளை கைப்பற்றல் மற்றும் மக்களை அகற்றும் நடவடிக்கைகளை உடனடியாக நிறுத்த வேண்டும் என பிரதமர் ரணில் விக்ரமசிங்க நகர அபிவிருத்தி அதிகார சபையின் தலைவருக்கு ஆலோசனை வழங்கியுள்ளார். காணி கைப்பற்றும் அத்தியாவசிய சந்தர்ப்பங்களில் பிரதேச பாராளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் சிவில் சமூகத்தின் ஆலோசனைகள் மற்றும் ஒத்துழைப்புகளை பெற்றுக் கொள்ளக்கூடிய மனிதாபிமான பொறிமுறையொன்றை ஸ்தாபிக்க வேண்டும் என பிரதமர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவித்துள்ளார். கடந்த அரசாங்கம் பல்வேறு சந்தர்ப்பங்களில் பொதுமக்களை பலவந்தமாக அப்புறப்படுத்தி காணிகளை கைப்பற்றியதுடன் அதற்கான நட்டஈடுகளும் உரிய வகையில் வழங்கப்படவில்லை எனவும் அந்த அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. மக்களுக்கான அரசாங்கம் என்ற வகையில் அரசு மற்றும் தனியார் காணிகள் தொடர்பான நடவடிக்கைகளின் போது உரிய விதிமுறைகளுடன் கூடிய திட்டம் ஒன்றை அறிமுகப்படுத்த வேண்டும் என அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. யாழ் நீதிமன்ற கட்டட தொகுதியின் மீது தாக்குதல் நடத்திய குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டவர்களில் இருவரின் விளக்கமறியல் நாளை வரை நீடிக்கப்பட்டுள்ளது. இரண்டு சந்தேக நபர்களும் யாழ் நீதவான் நீதிமன்றத்தில் இன்று ஆஜர்படுத்தப்பட்டதை அடுத்து நாளை வரை விளக்கமறியலில் வைக்குமாறு நீதவான் பெருமாள் சிவகுமார் உத்தரவிட்டுள்ளார். யாழ் நீதிமன்ற கட்டட தொகுதி மீது தாக்குதல் மேற்கொள்ளப்பட்ட சம்பவம் தொடர்பில் கைதானவர்களில் 54 சந்தேக நபர்கள் நாளை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட உள்ளனர். யாழ்ப்பாணம் புங்குடுதீவில் 18 வயது மாணவி வித்யா வன்புணர்வுக்குட்படுத்தப்பட்டு கொலை செய்யப்பட்டதை கண்டித்து கடந்த மாதம் 20ஆம் தேதி முன்னெடுக்கப்பட்ட ஆர்ப்பாட்டத்தின் போது யாழ் நீதிமன்ற கட்டட தொகுதி சேதமாக்கப்பட்டிருந்தது. இந்த சம்பவம் தொடர்பில் 3 கட்டங்களாக 130 பேர் சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. யாழ் மாவட்டத்தில் சிறுவர்கள் பாலியல் துஷ்பிரயோகத்திற்கு உட்படுத்தப்படுகின்றமை தொடர்பில் விசாரணைகளை மேற்கொள்வதற்கு சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபையினூடாக குழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளது. யாழ் புங்குடுதீவு பகுதியில் மாணவி பாலியல் வன்புணர்வுக்குட்படுத்தப்பட்டதன் பின்னர் கொலை செய்யப்பட்ட சம்பவம் உட்பட மேலும் சில பாலியல் துஷ்பிரயோக சம்பவங்கள் இடம்பெற்றுள்ளதாக சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபையின் தலைவர் நட்டாஷா பாலேந்திரன் தெரிவித்தார். இவ்வாறான சம்பவங்களை தடுப்பதற்கான ஆலோசனை அறிக்கை ஒன்றை புதிய குழுவினூடாக அடுத்த மாதம் நிறைவடைவதற்கு முன்னர் பெற்றுக் கொள்ள வேண்டியுள்ளதாக அதிகார சபையின் தலைவர் குறிப்பிட்டார். சிறுவர்கள் தொடர்பான முறைப்பாடுகளை விசாரணை செய்வதற்கு பிரத்யேகமான போலீஸ் பிரிவை நிறுவுவது தொடர்பில் கலந்துரையாடப்பட்டு வருவதாகவும் சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபையின் தலைவர் மேலும் சுட்டிக்காட்டினார். காணாமற் போனோர் தொடர்பில் விசாரணைகளை மேற்கொள்ளும் ஜனாதிபதி ஆணைக்குழுவின் அடுத்த கட்ட சாட்சி விசாரணைகளை திருகோணமலை மாவட்டத்தில் நடத்துவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. எதிர்வரும் 26ஆம் தேதி தொடக்கம் 4 நாட்களுக்கு திருகோணமலையில் சாட்சி விசாரணைகளை மேற்கொள்வதற்கு திட்டமிடப்பட்டுள்ளதாக ஆணைக்குழுவின் செயலாளர் HW குணதாச தெரிவித்தார். திருகோணமலை, மூதூர், வெளியோய மற்றும் பதவிய ஆகிய பிரதேச செயலாளர் பிரிவுகளில் இருந்து கிடைத்துள்ள முறைப்பாடுகளை விசாரணை செய்வதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். இதேவேளை திருகோணமலை மாவட்டத்தில் நடத்தப்படவுள்ள விசாரணைகளில் கந்தலாய் மற்றும் மொரவிவ பிரதேச செயலாளர் பிரிவுகளில் இருந்து கிடைத்துள்ள முறைப்பாடுகளையும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ள உள்ளதாகவும் HW குணதாச கூறினார். போதைப்பொருள் பாவனையை கட்டுப்படுத்துமாறு கோரி கிளிநொச்சி முருகானந்தா கல்லூரி மாணவர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இது தொடர்பான தகவல்களுடன் நேரடியாக இணைந்து கொள்கின்றார் அங்கிருக்கும் எமது பிராந்திய செய்தியாளர் சப்த சங்கரி. வணக்கம் சங்கரி. வணக்கம் கிசான் ராஜ்.
நீங்கள் தாங்கள் ஏற்கனவே குறிப்பிட்டது போன்று கிளிநொச்சி மாவட்டத்தில் தொடர்ச்சியாக புகைத்தல் மற்றும் மதுபான ஒழிப்பு தொடர்பான விழிப்புணர்வு நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. இன்றைய தினமும் காலை வேளையில் கிளிநொச்சி முருகானந்தா கல்லூரி மாணவர்கள் ஒன்றிணைந்து இந்த கவனஈர்ப்பு போராட்டத்தினை முன்னெடுத்திருந்தார்கள். மாவட்டத்திலே பாவனையிலே இருக்கின்ற புகைத்தல் மற்றும் மதுபானங்களை கட்டுப்படுத்தும் வகையிலே இந்த கவனஈர்ப்பு போராட்டமானது முன்னெடுக்கப்பட்டிருந்தது. அது மட்டுமல்லாது பாடசாலையில் கவனஈர்ப்பு போராட்டத்தின் முன்னெடுத்த மாணவர்கள் பாடசாலை சுற்றுச்சூழலில் இருக்கின்ற வீடுகளுக்கு சென்று விழிப்புணர்வு கருத்துக்களை கூறி மக்களையும் விழிப்புணர்வில் ஈடுபடும் வகையிலே தங்களுடைய நடவடிக்கைகளை முன்னெடுத்தமை இங்கே குறிப்பிடத்தக்க அம்சமாகும். மாவட்டத்திலே அதிக அளவிலான புகைத்தல் மற்றும் மதுபானங்கள் பாவனையில் இருக்கின்றமையை கண்டித்தும் அதனை முற்றாக ஒழிக்கும் வகையிலும் பாடசாலை மாணவர்கள் பல பாடசாலைகள் கூட தங்களுடைய பாடசாலைகளிலே இவ்வாறான கவனஈர்ப்பு போராட்டங்களை முன்னெடுத்து வருகின்றமை அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. நன்றி கிசான்ராஜ். நன்றி சங்கரி, அந்த தகவல்களுடன் இணைந்து கொண்டமைக்கு. இனி மேலும் சில உள்நாட்டு செய்தி. பணம் சம்பாதிப்பதற்காக வைத்திய தொழிலை மேற்கொள்ள வேண்டாம் என சுகாதார அமைச்சர் ராஜித சேனாரத்ன தெரிவித்துள்ளார். உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு வைத்திய கல்லூரிகளில் வைத்திய பட்டம் பெற்று 341 பேருக்கு அரசு வைத்திய நியமனம் வழங்கப்பட்டது. பண்டாரநாயக்க ஞாபகார்த்த மாநாட்டு மண்டபத்தில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகம் பாலித மஹிபால உட்பட பலர் கலந்து கொண்டனர். கதைக்கும் விதத்தில் அரைவாசி நோய் குணப்படும், மீதி அரைவாசிதான் மருந்து மூலம் குணப்படுத்துவதாகும். சம்பளம் கொடுப்பனவுடன் கூடிய புண்ணியம் செய்வதற்கு உங்களுக்கு சந்தர்ப்பம் கிடைத்துள்ளது. பணம் உழைப்பதற்காக நீங்கள் தனியார் துறையை ஆரம்பிக்க முடியும். பணத்திற்காக சேவை செய்ய வேண்டாம். உங்களால் தான் அதிக புண்ணியம் செய்ய முடியும். பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து மட்டக்களப்பில் இன்று ஆர்ப்பாட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. இந்த ஆர்ப்பாட்டம் மட்டக்களப்பு காந்தி பூங்காவிற்கு முன்பாக இடம்பெற்றது. மட்டக்களப்பு ஏறாவூர் கித்துல் சர்வோதய நகர் கிராம மக்கள் ஒன்றிணைந்து இந்த ஆர்ப்பாட்டத்தினை முன்னெடுத்திருந்தனர். மீள்குடியேற்றப்பட்ட தமக்கு நிரந்தர வீடமைத்து தருமாறு கோரி இந்த ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் மகளிர் அமைப்புகள் மற்றும் சமூக அமைப்புகள் என பலரும் கலந்து கொண்டனர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் பெருந்திரளான மக்கள் கலந்து கொண்டிருந்தனர். யுத்தத்தின் பிறகு எங்களுடைய பிரச்சனைகள் ஏகப்பட்ட பிரச்சனைகள் எங்களை பிரச்சனைகளை தீர்த்துக் கொள்ள முடியாமையினால் தான் தேசிய மீனவ ஒத்துழைப்பு இயக்கம் என்ற ஒரு நிறுவனத்தோடு நாங்கள் சேர்ந்து பெண்கள் மட்டக்களப்பு மாவட்ட பெண்கள் மறுமலர்ச்சி அமைப்பு என்ற ரீதியாக நாங்கள் செயல்பட்டு வருகிறோம். 2 முறை நாங்கள் ஆர்ப்பாட்டங்களில் ஈடுபட்டுட்டோம். இருந்தாலும் எங்களுடைய கோப்பாவளி வெளிக்காக்கண்டு தும்பான சோலை கித்தூர் சர்வோத நகர் 6 கிராமங்கள் உள்ளடக்கப்பட்டு இந்த 6 கிராமத்து மக்களுடைய பிரச்சனைகள் இன்னும் தீர்த்து வைக்கப்படவில்லை. என்ன பிரச்சனை? வீடு இல்ல, யானை பிரச்சனை, தண்ணீர் பிரச்சனை. நாங்க எல்லாரும் நல்ல சொகுசான வாழ்க்கை அரசாங்கத்தில் எங்களோட ஓட்டுரிமை எல்லாம் இவங்க பெற்றுக் கொள்றாங்க. ஆனா எங்களை அதுக்கு மட்டும் அந்த நேரம் மட்டும் வீடுகளுக்கு தேடி வருவாங்க. தேடி எடுத்த பிறகு அவங்க ஆசனத்துல போய் அமர்ந்துருவாங்க. நாங்களும் இங்க எங்களுக்கு இருக்கிறதுக்கு எல்லா இடமும் இல்ல, வீடு இல்ல. நாங்க அதை தருவோம், நாங்க இதை தருவோம். யானை பூனையாக்குவோம், பூனை யானையாக்குவோம் சொல்லுறது மட்டும்தான். ஆனா ஒருவருமே எங்களுடைய நிலைகளை உணர்ந்து பார்ப்பது கிடையாது. எங்களுடைய ஒவ்வொரு வீடு வழியே வந்து பார்த்தா தான் அவர்களுக்கு விளங்குண்ட இந்த எங்களுடைய நிலைமை என்ன என்று சொல்லி எங்களுக்கு தரும், எங்களுக்கு உதவியெல்லாம் செய்து. திருகோணமலை செல்வநாயகம் இந்து மகா வித்தியாலயத்தில் நூலகத்திற்கான அடிக்கல் நாட்டும் நிகழ்வு கிழக்கு மாகாண கல்வி அமைச்சர் சி தண்டாயுதபாணி தலைமையில் இடம்பெற்றது. உலக வங்கியின் 8 மில்லியன் ரூபாய் நிதி ஒதுக்கீட்டில் 8 மாடிகளை கொண்டதாக இந்த நூலகம் நிர்மாணிக்கப்பட உள்ளது. இந்த நிகழ்வில் வலய கல்வி பணிப்பாளர், பாடசாலையின் அதிபர், ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் என பலரும் கலந்து கொண்டிருந்தனர். நமது தாய்நாட்டின் எதிர்காலத்திற்காக நான், நீங்கள், நாம் அனைவரும் ஒன்றிணைந்து நகரங்கள் தோறும் கிராமங்கள் தோறும் முன்னெடுத்த
ரான்பூமி வாகன தொடர் அணியின் வெற்றிக்கு வழிகோலிய இலங்கை பிரஜைகள் அனைவருக்கும் சக்தி சிரச நியூஸ் ஃபர்ஸ்ட் குழாத்தினரின் இதயபூர்வமான நன்றிகள். இத்துடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் மதிய நேர பிரதான செய்தி நிறைவு பெறுகின்றது. நியூஸ் ஃபர்ஸ்டின் மணித்தியால செய்தியை 2:25க்கு எதிர்பாருங்கள். வணக்கம்.